முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். பதிவு திருவெம்பாவை பாசுரம் 4. பொருள் விளக்கம். ஒன்னித்தில நகையால் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ணக்கிழி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுக்கோம் அவ்வளவும், கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை வேத விழிப்பொருளை, கண்ணுக்கிளியானை பாடிக் கசுந்துள்ளும் உன்னனுக்கு நின்றுருக யாம் மாட்டோம், நீயே வந்தென்னி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். பொருள்: ஒளிச்சிந்து முத்துக்களைப் போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண், அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களுடைய எல்லா தோழிகளும் வந்து விட்டாளா என்றாள். எழுப்ப வந்தவர்களோ, அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் நான் எண்ண வேண்டும். அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கின்றோம். நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ள முருகும் வேலை இது. இந்நேரத்தில் அவர்களை எண்ணி கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கின்றோம் என்பதை எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர். விளக்கம்: இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவனைப் போலவே உண்டியலில் ₹1,00,000 போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா, இவனைப் போல் தியானத்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. நன்றி, வணக்கம். நாளை திருப்பாவை பாசுரம் 5 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.